கந்தா கதிர்வேலா அனுபவிக்க அந்த இடத்தில் அங்க பாரியா போய் மாட்டிக்கு இங்க வந்து பூசி நடக்கிறாங்க. நான் கேட்டு போட்டு பூசி சூத்தாட்டம். பே ஒன்றரை பையா பே சொட்ட தலையா பே ஊத்து பல்ல பே ஓட்டு பல்ல பே சாடிக்கிற நாய பே ஊரமுக்கு நாய பே புறம்போக்கு பண்ணோட பரதேசி இந்த நல்ல கண்ணை தோண்டி என்ன நல்ல கண்ணோட காட்டினாக்கா என்னாச்சா மூடி பண்ணா டேய் வேற காட்டுற பண்ணோட பரதேசி எங்க இருந்த சாக்கடைய இங்க இருந்தது கோபுரத்து மேல உட்கார வச்சு டேய் நாயை குளப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சா கூட அது வாலாட்டிக்கு எங்க போவா அந்த மேல் புத்தி எடுத்துக்கிற புறம்போக்கு ஏன்டா எதுக்குடா உனக்கு இந்த செல்மம் எதுக்குடா உனக்கு இந்த செல்மன் கேக்குறேன் டேய் மானகட்ட பையா தூக்க மாட்டு தோங்க போய் வாய மூடு உங்ககிட்ட பழக்கத்தை வச்சுக்கணும்னு நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா உங்ககிட்ட பண்ண பழக்கத்தை வச்சு தாள் விட்டு கூட அந்த கல்லு கூட வச்சிருமா தொட்டு பேசுறேன் என்ன தொட்டு பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குது அந்த தகுதி உனக்கு நான் கொடுத்தேன் அந்த தகுதி உன்னால காப்பாத்தி கொடுத்தாதா யாரு அவன் எப்படியவா
அவ என் நாத்தனார். என் நாத்தனார் என்பது யார்? பெத்த பொண்ணுக்கு சமம். உனக்காக அவளை பாதாள சிறைச்சாலையில் அடைச்சு வச்சு, சிறைச்சாலையில் அடைச்சு வச்சுனா உனக்கு என்னடா அங்க சிறைச்சாலையில புடுங்குற வேலை? என்ன ஜூஸ் கொடுக்கலான்னு பண்ணியா? இல்ல சிக்கன் ரைஸ் எதனா கேட்டாலா ரைஸ் வாங்கி போய் கொடுத்துட்டு போலான்னு பண்ணியா? இல்ல வேக்காட்டுல கிடப்பால ஏசி பிட் பண்ணிட்டு வரலான்னு போனியா? இல்ல பிட் பண்ணிடலான்னு பண்ணியா? அத்துருவேன் வார்த்தையால என்ன கொள்ளாத. ஏய் கோபால வச்சிருந்தா கூட ஏதாச்சும் அந்த புறத்தில் நம்ம இருவரும் எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவள் நமக்கு தடையாக இருக்கின்றாள். இப்படி துன்புறுத்தினால் அவளை வெளியே எங்கே சென்று விடுவாள் என்று இப்படிதான் துன்புறுத்தினேன். சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையா நானே? நீ சொல்றதுலாம் கேட்டு தலையாட்டு பொம்மையாடா நானே? டேய் முன்பு ஒரு சமயத்தில் நான் கேட்டேன், நீ கீச்சு கோட்டை தாண்டாம இருந்தேன். ஆனா இனி மேற்கொண்ட உன்னை நம்ப முடியாது. ஏய் தெரியாம தான் கேக்குறேன், தெரிஞ்சதான் கேள். உனக்காக கட்டிய கணவன் என்று பாராம பால்ல விஷத்தை கலந்து சாவடிச்சே உனக்காக. ஆமா நான் மறுப்பு தெரிவிக்கவில்லையே. 16 26 வருஷமா கூட குப்பை கொட்டியோ இங்க வந்து ஏதோ போனா போக உனக்கு வாய்க்கு கொடுத்தாக்கா புதுப்பேட்டையா எத்தனையாடா சிரிச்சு செயல்பட பையாடே ஏண்டா இனி மேற்கொண்டு அந்த பக்கம் நீ போவியா? தோட்ட பக்கம் சாத்த மாட்டாளா? இந்த உடலில் உயிர் இருக்கு வரை இன்னொரு முறை நான் திரும்பி பார்ப்பேனா? பாரு அவ்வளவுதான். ஒரு அப்படி திரும்பினால் திரும்பின தவிர இன்னொரு முறை அவளை திரும்பி பார்க்க இந்த காய்ச்சி மட்டும் அழகா எடுத்து போடுங்க. தாராளமாக பார்க்கலாம். அவளா கூட சேல் சுத்த போது நடந்து முடிந்த கதை அதை விடு. எதை போட்டு வண்டியிலே போறீங்க? அதற்காகத்தான் அவளை துன்புறுத்தினே தவிர அவள் மீது மற்றபடி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்க சொல்றது உண்மைதானே? உண்மைதான். என்னடாச்சு உனக்கு? கோபாலு கோபாலு நீங்கிறாங்க. கோபாலு என்ன எனக்கு தெரியாம என்ன நடக்குதுங்க? ஆணி வேற அறுத்து விடுவேன். என்ன பண்றாங்க? சிலிங் மில்லிங் கூட ஏங்க நான் என்னவோ ஏதோ நினைச்சிட்டுங்க. அப்படியா? மேற்கொண்டு அவளை மேனி பாருங்க. உண்மைதான். என் கையெல்லாம் தொடரியடப்பா. எனக்கு தொட உரிமை கிடையாது. இல்ல தொடத்தான் கூடாது. எனக்கு உன் மேல இருந்த ஆசை வெறுப்பு ஆசலாம் வெறுப்பு தான் உண்டாகுது. விருப்பத்தோடு பேசு. வெறுப்பத்தான் எப்போ என் மனம் உங்களை ஏத்துக்குதோ அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷம். இனி மேற்கொண்டு உங்களை நான் காய வைக்கிறேன். நான் இறந்தே போய் விடுவேன். செத்துறா டேய். இனிமேல் என்ன கிடைக்குது? 5 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா செத்தான்னா சாவலாம் கிடைக்குது. உங்க பாத்து சாவறேன். நீ எங்க பண்றேன்னு பாக்குற ஒண்ணும் பண்ணிருந்தாங்க. போகட்டுங்க. என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து மணிமுடி சுட்டி அழகு பார்க்கணும்னு நாள் வரணும்னு சொன்னீங்க. அந்த நாள் நீங்க நெருங்கி வச்சதுலடா. சரியான கேள்வி. சிம்மாசனத்தை எடுத்துட்டு வாங்கடா. சொல்ல வாடங்க. என்னமா அந்த கால நேரம் நெருங்க வேண்டாமா? அப்ப நீங்க நாள் நல்லா இல்லையா? நல்லதோர் நாளை குறிப்பிடுகின்றேன். அந்த தேதியில் சிம்மாசனத்தில் நான் அமர வைத்து மணிமிடி சூட்டி அழகு நான் பார்க்கிறேன். சரிங்க. அந்த தேதி புறப்படுகின்றேன். சென்று ஓய்வெடுத்துக்கோ. அப்பா மணிமாறா வணக்கம். உனது வணக்கம் இனிமேல் யாருக்கு வணக்கம்? அப்படி சொல்லிட்டா சரி. என்னை நாடி தேடி ஓடி வந்த காரணம் என்ன? எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். நல்ல சமாச்சாரம். ஆமாங்க. என்ன சமாச்சாரம்? நிஜமா மெத்த வீடு கட்டி தரேன். மெத்த வீடு கட்டி தரேன்னு சொன்ன இல்ல.
ஒண்ணுங்க இல்ல. வேற என்ன கேட்ட? அதிகமாலாம் கேக்குறீங்க. 30 ஏக்கர் நிலம் கேட்டேன். 30 ஏக்கர் நிலம் வாங்கி தரன்னு சொன்ன இல்ல நானு. அது மட்டும் இல்ல, 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். 1 கோடி ரூபாய் உன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொன்ன இல்ல நானு. ஆமாங்க, எல்லாம் எப்போ செய்யற? நேரம் நெருங்கி விட்டது. அப்படியா? ஆமா, அந்த 4 ஓலை 3 மூங்கல குச்சி இருந்தது. ஆமா, என்ன செய்தாத? கொளுத்திட்டேன். ஏன்டா அதை கொல்றா? ஏய், அங்கதானே மெத்துடியே காட்டினா. சச்சம் எங்கதாங்க இப்ப புலி மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அதான்டா உனக்கு நிரந்தரம் இனி. ஏன் மாமி சொல்றா? டேய், என்ன? நான் சொன்ன பாரு, ஆமா, அனைத்துமே எதையுமே ஆ. உனக்கு ஆ. நானு ஆ. செய்ய ஆ. முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஆ? ஏன் என்ன ராஜா, ஆ? பாயசம் கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் ஏன்டா பயிற்சி நினைச்சு பாக்குறேன். ஏன் நினைச்சு பாருடா? ஆமாடா, ஒருவேளை சாப்பாடுக்கே கதியில இருந்தவன் நீ. இன்னைக்கு ஊருக்கே சாப்பாடு போடுவேன் நான். எல்லாம் யார் போனா? ஆ? சம்பாதிச்சாரு கஷ்டப்பட்டாங்க. அண்டை வாட்டினியா? டேய், மம்பியாத்து கொத்துனியா? இந்த பதவிக்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமாடா. எல்லாம் யாரால? ஆ? எல்லாம் வந்து- டேய் மணிமாறா, உன்னால் ஆ. என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. போதுமா? இன்னும் ஏதாவது வேண்டுமா? எதுவா? ஒன்றுமே என செய்ய முடியாது. போடாடி பைத்தியக்காரா, போடா. அடே பைரவா, நன்றி கேட்ட நாயே, எங்க தேர்தலோ சுத்தினீங்க அந்த பொறுமோக்கு. இவன்கிட்ட அந்த கோபுரத்துல உட்கார வச்சேன். என்ன குப்பை காமிச்சிருக்கா பாய். மெத்தவரி கட்டி தரேன்னா 30 ஏக்கர் நிலம் வாங்கி தரேன்னா 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்ல போறேன்னா எவ்வளோ பையன் எனக்கு எதுவுமே செய்யலையே. நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணியா பாவி. டேய், இனிமேல் உனக்கு எம்மனே நான் தான்டா. வரண்டா உங்க சிறைச்சாலையிலே குடியிருக்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையாகி விட்டது. இந்த பாவியை காப்பாற்ற யாருமே முன்வர மாட்டார்களா ஆண்டவா? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. டே குஜ்ரபாதோ, ஏண்டா நான் உன்னை மன்னிக்கணுமா? என்னடா சொல்றேன்? நான் எதுக்குடா உன்னை மன்னிக்கணும்? நீ என்ன தவறு செஞ்ச? அம்மா, எல்லா தவறு நான் தான் செஞ்சேன். என்னடா சொல்ற? சத்தியமா. டேய், என்ன சொல்ற? எனக்கு புரியல. உங்களுடைய சிறிய அண்ணன் என்ன தவறு செய்தார்? ஏண்டா என் அண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டாரு. இன்னும் என்னடா தவறு செய்யணும் அவரு? நீ பாத்தியா? நான் பார்க்கல, நீ சொன்னியே. எல்லாமே பொய் சாட்சி தான். பொய் சாட்சியா? எதற்காகடா பொய் சாட்சி நீ சொன்ன? அந்த தலைமையா கிளம்ப தேவடியா பையன் டேய், எனக்கு மெத்தோடு கட்டி தரணும். அட பாவி, அந்த பொய் சாட்சியா சொன்ன. கேவல சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இப்படி நல்லா இருந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டியா நியாயமாடா? என்ன பண்ணா? அது மட்டும் இல்லமா, உங்களுடைய பெரிய அண்ணன் இறந்தாரு. என்ன சாப்பிட்டு இறந்தாரு? டேய், பால்ல விஷம் கலந்து இருந்தது. விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டு அவர் இருந்தாருடா. பாலந்திர கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்தேன். பால் குடுத்தது உனக்கு தெரியும். அதுல விஷம் கலந்தது யாரு தெரியுமா? யாருடா? எல்லாம் உன் அண்ணி தான். ஏன் அண்ணியா? எதுக்குடா என் அண்ணி பேர்படி செயலை செய்யணும்? எல்லாம் எதுக்கா? எல்லாம் தளபதி அவர் உன் அண்ணி சென்ற சரிதான் எல்லாம். ஐயோ, அட பாவி, இருவருமாக ஒன்று சேர்த்து அநியாயமாக எங்க குடும்பத்தையே இப்படி பிரித்து விட்டார்களேடா. என்னடா செய்வது? என்கிட்ட பண வசதி இருந்தா நான் காப்பாத்துவேன். என்கிட்ட எதுவுமே இல்ல. எல்லாம் செய்யறேன்னு சொன்னா தேவடியா பையன். அவன் என்ன கட்டியா போய் சாவான்னு தெரியல. என்ன பண்ண சொல்லுடா? ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உன்னை காப்பாத்து. அப்படியா? எங்கேயா தப்பிச்சு ஆகிட்டு போயிட்டு போ.